நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க ரிப்சன் பேசுறேன். இப்ப தான் முதல் முறையா நம்மளோட யூடியூப் சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து வீக்லி அனலைசிஸ் குடுக்குறதும் சரி, ஷார்ட்ஸும் சரி, உங்களுக்கு எல்லாமே டைம் பீயிங்க்கு கிடைக்கும். ஒரு கால் குடுக்குறேன் அப்படின்னா, என்ன ரீசனால பை ஆகுது, செல் ஆகுது அப்படிங்கிறத வீடியோவாவும் போஸ்ட் பண்ணிருவேன். அட் த சேம் டைம் நீங்க ட்ரேடிங் பண்றதுக்கு மெம்பர்ஷிப் வேணும், ட்ரேடிங் கால்ஸ் வேணும், ஃபாரெக்ஸ்ல பேச ஏர்ன் பண்ணணும்னு வச்சீங்கன்னா, மறக்காம நம்மளோட விஐபி சேனல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற ஆட்கள ஜாயின் பண்ணாலே போதும். நம்ம ஏன் இந்த புரோக்கரேஜ் ரெக்கமெண்ட் பண்றோம் அப்டின்னா, நம்ம டெபாசிட் பண்ற ஃபண்ட்ஸுக்கு 50% போனஸ் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கு. அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்டின்னா, நீங்க ட்ரேட் பண்ற ஒரு லாட்ஸுக்குமே அஷ்யூர்டா நமக்கு டே டூ டே லைஃப்ல நீங்க ட்ரேடிங் பண்றவங்களா இருந்தா, உங்களுக்கு டிஜிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தென் ஏர்லாக் நீங்க டிராவலரா இருந்தா, ஸோ டே டூ டே லைஃப்ல Amazon, Swiggy, Zomato எல்லாமே இருக்கு. லக்ஸூரியஸ் டைப்ல நமக்கு கோல்டன் வாட்சஸ் முதற்கொண்டு இருக்கு. ஸோ, அதனால தான் இந்த புரோக்கர் ரெக்கமெண்ட் பண்றோம். வித்ட்ராவல்ஸ் பொறுத்தளவுக்கு நமக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கு. நமக்கு டெபாசிட்ஸா இருந்தாலும் சரி, வித்ட்ராவல்ஸா இருந்தாலும் சரி. நீங்க ஹையர் வேல்யூ டெபாசிட், வித்ட்ராவல்ஸ் பண்றீங்க அப்படின்னா, தயவுசெய்து கிரிப்டோ யூஸ் பண்ணும்படி ரொம்பவே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ, வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்த்துடலாம். மறக்காம நம்மோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோல கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் வந்து டீட்டெயில்டா பார்க்க போறோம். எங்க பை பண்ணணும், எங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறத என்டையர் வீடியோ பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அண்ட் தென் நம்ம லாஸ்ட் வீக் ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரி, நமக்கு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே கிளியரா ஒரு பையுமே ஆச்சு இந்த ஜோன்ல இருந்து. ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் பிரைஸ் ரீச் பண்ணி, அதுக்கு மேலேயுமே மார்க்கெட் வந்து போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இன்னும் மேல போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மேல போகும். அப்போ இந்த வாரம் செல்லர்ஸ்க்கு ஆப்பு கொஞ்சம் இல்ல, நெறையவே இருக்கு. ஸோ செல் சைட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, தயவு செய்து பை சைடுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. செல் பொசிஷன் ரொம்ப லாஸஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, ஹெட்ஜிங் பண்ணி காப்பாத்திக்கோங்க அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். அண்ட் தென் வழக்கம் போல எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணணும். நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டே டைம் ஃப்ரேம்லயே டிரா பண்ணலாம். நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன் பார்த்தோம்னா 3238. ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே லாங்கா இருக்கு. ரைட்டா? அப்போ நம்மளோட ஷார்ட் டெர்ம்ல நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா உங்களுக்கு வந்து சொல்றேன். இது நம்மளோட டே டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட். இது வேண்டாம். நம்மள பொறுத்தளவுக்கு அக்யூரசி தான் தேவையே தவிர, நமக்கு ப்ராப்பர் ரூல்ஸ்லாம் தேவையில்ல. ஸோ, அப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இண்டிகேட்டர்ஸ்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் வந்து டிரா பண்ண போறேன். ஸோ, டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே லாங்கா இருக்கு நம்மளோட சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இல்லவே இல்ல. ஸோ, அப்போ என்ன பண்ணலாம்? இத விட்டு தள்ளிட்டு, நம்ம குறைஞ்சது ஒரு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போய்க்கலாம். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல போனோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கிளியரா, அழகா எங்கெங்க சப்போர்ட் இருக்கு, எங்கெங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா காமிச்சுரும். ஸோ, இப்போ பாருங்க நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். மார்க்கெட் லாஸ்ட் வீக் ஒரு ஹை போச்சு பார்த்தீங்களா? இது நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். கிளியரா இத பிளாட் பண்ணிடலாம். அப்போ நம்மளோட சப்போர்ட் ஜோன் எங்க இருக்கு? 3317 நம்மளோட டெம்பரரி ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதையுமே நம்ம டிரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழ போகும் பட்சத்தில, லாஸ்ட் வீக் லோவா ஒரு ஜோன் வச்சிருந்தது பார்த்தீங்களா? 3285 இது நம்மளோட சப்போர்ட் 2. இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ போச்சு அப்படின்னா, 3244 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். பட் என்னோட ப்ரொஜெக்ஷன் பை அப்படிங்கிறதுனால, அதெல்லாம் எனக்கு டிரா பண்ண தேவையே இல்ல. ஸோ நம்ம டிரா பண்ணி முடிச்சாச்சு. நம்மளோட இண்டிகேட்டர தூர தூக்கி போட்டுறலாம். ரைட்டா? ஸோ அப்போ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இது. கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 R1 கூட வச்சுக்கலாம். ரைட்டா? அண்ட் தென் இது நம்மளோட சப்போர்ட். ஸ்ட்ராங் சப்போர்ட் கிடையாது. இமிடியேட் சப்போர்ட். இமிடியேட் சப்போர்ட் S1. மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழ போச்சுன்னா, லாஸ்ட் வீக் லோவா நம்மளோட சப்போர்ட் 2 அப்படிங்கிறது போகும். இது நம்மளோட S2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போர்ட் S2. ரைட்டா? இப்போ மார்க்கெட் வந்து பை ஆகும்னு சொல்லிட்டேன். என்னோட டார்கெட் வந்து 3358 அப்படிங்கிற ஜோன பிரேக் பண்ணி, இதுல இருந்தும் இன்னும் ஹை போகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும். ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணா தான் என்னோட ஹையர் டார்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ நம்ம அனலைசிஸ் பண்ண போறது எந்த டைம் ஃப்ரேம்ல? டே டைம் ஃப்ரேம்ல. ஸோ நான் டே டைம் ஃப்ரேம்ல என்னோட ட்ரெண்ட் லைனுமே நான் இப்போ தெளிவா டிரா பண்ண போறேன். ரைட்டா? ஸோ அப்போ தான் என்னோட லாங் டெர்ம் டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பேரலல் சேனல டிரா பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்கெட் பார்த்தோம்னா, இங்கேருந்து நம்மளோட லோ இருக்கா?
கிளியரா அத மேட்ச் பண்ணி, இந்த இடத்துல பாருங்க லாங் டெர்ம் சேனல் என்னோட லாங் டெர்ம் சேனல்ல இங்க பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் கிளியரா பாருங்க. ஒரு ஹையா இருக்கா? அப்புறம் ஒரு ட்ரெண்ட் சேனல் லோவா இருக்கா? அண்ட் தென் 50% ரீட்ரேஸ் பண்ண முடிச்சுட்டு, அகைன் ஒரு ஃபால் ஆயிருக்கா? ஃபால் ஆனதும் அகைன் என்ன ஆயிருக்கு? ஒரு 50% ரீட்ரேஸ்மெண்ட்ட பிரேக் பண்ணிருச்சு. அப்ப பிரேக் பண்ணி, அதோட 100% ரீட்ரேஸ்மெண்ட் ஜோனான ட்ரெண்ட் லைனோட ஹைக்கு போகும். ஸோ, அப்ப நம்மளோட ட்ரெண்ட் லைனோட ஹை எங்க? 3427 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த டார்கெட் பிரைஸ். ஸோ, இப்படிதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இல்லாத இடத்துல நம்ம டார்கெட் பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ரெசிஸ்டன்ஸ் 2 R2 அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது நியூ ஆல் டைம் ஹையும் கூட அண்ட் நியூ ATH. ஸோ, நமக்கு டார்கெட் பிரைஸ் கண்டுபிடிக்க உதவிய ட்ரெண்ட் லைனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதை இப்போ நம்ம தூக்கி விட்டுறலாம். இந்த சர்க்கிளையுமே ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இது பார்க்கறதுக்கு என்னடா சும்மா வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி இருக்கும் இடையில பார்க்குறவங்களுக்கு. ஸோ, லைக்வைஸ் நம்ம அதையுமே ரிமூவ் பண்ணி விட்டாச்சு. அப்போ மார்க்கெட் கிளியரா பை ஆக போகுது. ஜோன் எங்க வரைக்கி? எங்க வரைக்கி? 3431 வரைக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது. ஸோ, கிளியரா நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணியாச்சு. அடுத்த டார்கெட் பிரைஸ் என்ன அப்படிங்கிறதையும் கிளியரா இதில பிளாட் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன ஆக போகுது? கிளியரா ஒரு பை ஆக போகுது. ஸோ, 3327 இருந்தே பை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஸோ, மார்க்கெட் 3316 வந்துட்டு 3316 வந்துட்டு பப்ளிஷ் ஆகும். முதல் டார்கெட் பிரைஸ் 3055 லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 3436. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத அந்த கேண்டலோட லோல 3283 அப்படிங்கிற ஜோன்ல வைக்கணும். ஸோ, நான் லைட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணி 3270 அப்படிங்கிற ஜோன்ல வச்சுக்கிறேன். ஸோ, அப்போ ஓவராலா கோல்டோட டார்கெட் பிரைஸ் என்ன? சொல்லுங்க. 3436 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸ். அப்போ இதோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத கிளியரா உங்களுக்கு பிளாட் பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து மார்க்கெட் ஒரு கிளியரான ஒரு டேக் ஆஃப். இங்க இருந்து ஃபால் ஆகி முதல் டார்கெட் பிரைஸ் லைட்டா ரீடெஸ்ட் கொடுத்து செகண்ட் டார்கெட் பிரைஸ். இப்போ இது 4 ஹவர்ல பார்த்தோம் அப்படின்னா அழகா தெரியும். ஸோ, நீங்க டே டைம் ஃப்ரேம்ல பார்க்கறனால தான் கொஞ்சம் கொச்சன்னு தெரியிற மாரி இருக்கு. ஸோ, லைக்வைஸ் மண்டே மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ரைட்டா? ஸோ, இருந்தாலும் நம்ம அனலைசிஸ் பண்றது எல்லாமே டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்னதான் இருந்தாலும் கன்ஃபர்மேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்பவே தெளிவா இருக்கேன். நான் சொல்ல வர்றது தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஷார்ட் டைம் பீரியட்ல நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் எல்லாமே டிரா பண்ணியிருக்கோம். நம்ம அனலைசிஸ் பண்றது டே டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து டே கேண்டில் எடுத்திருக்கோம். ஸோ, நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் சேனல் இது. ரைட். ஒன் சைடு கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாரி வரைஞ்சுக்குவோமே. இத தூக்கி விட்டுருவோம். ரைட். ஓகே. இப்போ கொஞ்சம் நீட்டா இருக்கு. இப்போ என்ன ரீசனால மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் வந்து டார்கெட் பிரைஸ் 1 லாஸ்ட் வீக் ஹை. இது நம்மளோட TP1 லாஸ்ட் வீக் ஹை. அந்த நியூ ஆல் டைம் ஹை அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸ் 2. இது நம்மளோட TP2. அண்ட் தென் இது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன். ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு லோ. அண்ட் தென் இது நம்மளோட பையிங் ஜோன், பையிங் ஏரியா. அதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருவோமா? இது நம்மளோட பையிங் ஏரியா. இமிடியேட் சப்போர்ட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து பையிங் ஏரியா. அண்ட் தென் இந்த வாரம் ஏன் புல்லிஷ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம்டு. ஸோ 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பா அதோட ஸ்விங் ஹையை ரீச் பண்ணும். நமக்கு வந்து ஸ்விங் ஹையே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட புது ரெசிஸ்டன்ஸ் தான். அப்போ இதோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? 3432 அப்படிங்கிற ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை பார்த்து மார்க்கெட் என்ன ஆகும்? கிளியரா மூவ்மெண்ட் ஆகும். அதை கண்டிப்பா டிரா பண்ணியே ஆகணும். ஸோ இந்த வகையில தான் நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ரைட்டா? ஸோ மார்க்கெட் பாருங்க, அப்ப ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும்? போயிட்டு தான் வரும். ஸோ இத தூக்கி அப்படியே அலைக்க மேல தூக்கி போட்டுருறேன். ரைட். ஸோ அப்போ நம்மளோட இந்த 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்மேஷனுக்கே மார்க்கெட் எங்க போகும்? 3341 அப்படிங்கிற ஜோன் போகும். ஸோ அப்போ நம்மளோட டார்கெட் பிரைஸ் கிளியரா இருக்கு. மண்டே ஓப்பன் ஆனதும் ஒரு வாலட்டில் குடுத்துட்டு மார்க்கெட் இந்த ஜோன் வரைக்கும் போயிட்டு தான் நமக்கு வந்து என்ன ஆகும்? ஃபர்தரா ஃபால் ஆகும். இது ஒரு ரீசன். ஸோ லைக்வைஸ் நம்ம சிங்கிள், டபுள் அப்படின்னே பார்த்துருவோமே. ஏன்னா புதுசா பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா வீடியோ தெரியணும். ஸோ ஓவராலா இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். மார்க்கெட் இந்த அளவுக்கு புல்லிஷா இருக்கு. அப்ப இன்னும் பை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பை ஆகும். ஸோ நெறைய பேர் சொல்லுவாங்க, டாப்ல செல்லு, பாட்டம்ல பை அப்படின்னு. என்ன பொறுத்தளவுக்கு டாப்ல பையுங்க, பாட்டம்ல செல் அப்படிங்கிறது என்னோட கான்செப்ட். ரைட்டா? ஸோ நம்ம வந்து சைக்காலஜிக்கலி இன்வெர்ஸா நம்ம வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நமக்கு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது, ஒரு பியரிஷ் ஸ்விங் டாப் விழுந்திருக்கு. ரைட்டா? எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு பியரிஷ் ஸ்விங் டாப். ஒரு ஃபேக் பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு கீழயே க்ளோசிங் வைக்கல. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ஒரு 0.50% கூட ரிட்ராக்ஷன் நடக்கல அப்படிங்கிறதுனால, ஒரு க்ளோசிங் வந்து 50% மேலே வச்சதுனால கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ இது வந்து நம்மளோட ஃபேக்கான பியரிஷ் ஸ்பின்னிங் டாப். இது வந்து முதல் ரீசன். அப்போ இதோட ஸ்விங் ஹைய ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்கு. அண்ட் தென் 2வது ரீசன் பாருங்க. இது என்ன கேண்டிலு? ஒரு புல்லிஷ் மொராபோசோ. ஒரு புல்லிஷ் மொராபோசோ இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பையிங் பிரஷர்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். புல்லிஷ் மொராபோசோ. ரைட்டா? இது வந்து கோல்டு புல்லிஷ் ஆகுறதுக்கான ரீசன். அது வந்து ஃபேக்கா இருக்கிறதுக்கான ரீசன். இது வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கான ரீசனு. ஸோ இந்த கேண்டில் ஏன் விழுந்துச்சு அப்படின்னா, டாக்ஸ் இம்போஸ் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த அன்னைக்கு வந்து இவ்வளோ புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ இது 2வது ரீசன். ஸோ ட்ரிபிள்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸே கிடைக்கல. மார்க்கெட் புல்லிஷ் ஆகுறதுக்கு. ஸோ அத ட்ராப் பண்ணிரலாம். லைவ் கேஸ் நமக்கு வேற என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அகைன் ஒரு ஃபேக். ஒரு பியரிஷ் ஹெராமி விழுந்திருக்கு. இது 2யும் சேர்த்தனா, ஒரு பியரிஷ் ஹெராமி. ஃபேக்கான ஒரு பியரிஷ் ஹெராமி இந்த இடத்துல விழுந்திருக்கு. 3ல ஃபேக் பியரிஷ் ஹெராமி விழுந்திருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் வந்து பை ஆகுறதுக்கு இதுதான் ரீசன். அப்ப நம்ம டார்கெட் பிரைஸ் எங்க? லாங். இந்த இடத்துல இருந்தே ஒரு லாங். ஸ்டாப் லாஸ் இங்க. ஸ்டாப் லாஸ் ஸ்விங் லோ இங்க. ரைட் 3670 நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ். ஒப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து டெக்னிக்கலா கோல்டு வந்து புல்லிஷ் ஆகுறதுக்கான ரீசன். அண்ட் தென் இன்னும் நெறைய பேர் கேட்கலாம். நம்ம ஒரு ரெசிஸ்டன்ஸே இல்லாத இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எப்படி ட்ரா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ்ல போய்க்கோங்க. ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் அப்படின்னா, நடந்திருக்க ஏரியாக்குள்ள உங்களுக்கு எங்கெங்க ரீட்ரேஸ்மென்ட் இருக்கு, மார்க்கெட் கீழ வந்துட்டு எங்கெங்க புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ரைட்டா? பட் நீங்க ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, மார்க்கெட் அடுத்து மேல எந்த ஜோனுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ கிளியரா பாருங்க. ஒரு கோல்டன் ரேஷியோ அப்படிங்கிறது 0.618லயும் இருக்கும். லைக்வைஸ் 1.618லயும் இருக்கும். ரைட்டா? இங்க பார்த்துட்டீங்க. அப்போ 0.618ல பாருங்க. இங்கேயும் பார்த்தாச்சு. ரைட்டா? அப்போ எக்ஸ்டென்ஷன்ல பாருங்க. நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ண ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் ஜோன் தான் நமக்கு ட்ரெண்ட் லைன் ஜோனுமே இருக்கு. ஸோ அப்போ இது நம்மளோட அடிஷனல் கன்ஃபர்மேஷன் ஃபார் செல். ஸோ பையிங் zone as it is 1.618 golden ratio. ஸோ அப்போ இந்த ஜோனுக்கும் கண்டிப்பா போகும். இந்த ஜோனை ஒபே பண்ணிற மார்க்கெட் என்ன ஆகும்? ஃபாலோ ஆகும். ரைட்டா? ஸோ அப்போ நம்ம ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் வச்சு நம்ம இன்னொரு அடிஷனல் கன்ஃபர்மேஷனுமே நம்ம எடுத்துட்டோம். எதுக்கு? மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு. ஸோ லைக்வைஸ் வி கேன் டெலீட் த ரிமைனிங் திங்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? டெலீட் பண்ணிடலாம். 0.18 தானே? 0. ரைட். 0.0ல இருக்க எல்லா ஜோனுமே எக்ஸ்டெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன்ல இருக்க மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணிக்குவோம். ரைட். ஸோ கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, ஃபிபோ எக்ஸ்டென்ஷன் ஜோன் நமக்கு இங்க இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் என்ன ஆகும்? இங்க வரைக்கும் ஒரு டாப் போகும். ரைட்டா? ஸோ கோல்டு என்னென்ன ரீசனால கிளியரா புல்லிஷ் ஆக போறது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அண்ட் தென் இன்னொரு பாசிபிலிட்டிஸ் பாருங்க. நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரி மார்க்கெட் இந்த இடத்துக்கு போயிருச்சு அப்படின்னா, இங்க இருந்து நம்ம ஒரு செல் கால் போய்க்கலாம். ஸோ அத வந்து இன் பிட்வீன் கேப்ல நம்ம பார்ப்போம். செல் ஆச்சுன்னா கொஞ்சம் இல்லங்க, எக்கச்சக்க செல் ஆகும். டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3000 வரதுக்கே ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட்
3470 தான். ஸோ இந்த அனலைசிஸ் வந்து கண்டிப்பா வீக் பிட்வீன்ல குடுப்பேன். ஸோ மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பை ஆகுறதுக்கு என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத டெக்னிக்கலா சொல்லிட்டேன். கிளியரா சொல்றேன். மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஸ்விங் ஹைக்கு போணும். ஸ்விங் ஹை நமக்கு தெரியாததுனால நம்ம டே டைம் ஃப்ரேம்ல ஒரு ட்ரெண்ட் லைன டிரா பண்ணியிருக்கோம். அது நமக்கு நல்லா மேட்ச் ஆயி மேல வரைக்கும் போயிருக்கு. ஸோ லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, இங்க வரைக்கும் போறதுக்கு காரணம் அப்படின்னா, நமக்கு ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷனா 1.618 அப்படிங்கிற கோல்டன் ரேஷியோ இந்த இடத்துல இருக்கு. லேட்டரா பார்க்கும்போது சிங்கிள்ல வந்து நமக்கு ஃபேக் பேரிஷ் பினிட்டா விழுந்திருக்கு. டபுள்ல வந்து புல்லிஷ் மராபோஸா விழுந்திருக்கு. ட்ரிபிள்ல எந்த கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. சாரி டபுள்ல வந்து ஒரு ஃபேக்கான பீரிஷ் கெராமி விழுந்திருக்கு. ஸோ இதுதான் ஓவராலா மார்க்கெட் புல்லிஷ் ஆகுறதுக்கான ரீசன் அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவா சொல்லிட்டேன். ஸோ லைக்வைஸ் இப்போ ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசன்னால கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத சொல்றேன். டார்கெட் பிரைஸ் வந்து 3350 லேட்டரா 3444 ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 3256ல வச்சிருக்கோம். ஸோ ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் ஃபார் ஃபண்டமெண்டல் ரீசன் ஃபார் கோல்டு புல்லிஷ். லாஸ்ட் வீக்கு ட்ரம்ப் வந்து டாக்ஸ் இம்போஸ் பண்ணார் இல்லையா? எவ்வளவு? 135%. அதுக்கே மார்க்கெட் இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ டாரிஃப் பாருங்க. ட்ரம்ப் டாக்ஸ் ஆன் சைனா. எவ்வளோ டாக்ஸ் நம்ம போட்டிருக்காரு? சொல்ல முடியாத அளவுக்கு. இது விளாடுற மாரி 245% அப்படிங்கிறது டாக்ஸ் வந்து சைனா குட்ஸ் மேல இம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ ட்ரேட் வார் அப்படிங்கிறது வரப்போகுதில்ல. ஆல்ரெடி வந்துருச்சு. இம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கோல்டு வில் டேக் ஃப்ளைட். நல்ல ஒரு பம்ப் ஆக போகுது. ஸோ என்னதான் பண்ண போறாருன்னு தெரியல ட்ரம்ப். ஸோ எக்கனாமிக் வந்து ரொம்ப டவுன் ஆயிட்டு இருக்கு. DXY வேற ரொம்பவே வீக் ஆயிட்டு இருக்கு. ஸோ அமெரிக்கா பொருளாதாரம் வீக் ஆயிட்டே இருக்கிறனால கோல்டோட பிரைஸ் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆயிட்டே தான் இருக்க போகுது. ரைட்டா? அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து 2 ரீசன். ஸோ 3வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரேட் இல்ல சாரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ டாக்ஸ் வந்து ட்ரம்ப் வந்து சைனா மேல டாக்ஸ் இம்போஸ் பண்ணிட்டே இருக்காரு. அதுக்கு சைனா பதிலடி என்ன குடுக்குது அப்படின்னா, அமெரிக்கால இருந்து இம்போர்ட் ஆகுற குட்ஸ் லைக்வைஸ் அந்த நேச்சுரல் கேஸ் இருக்கு பார்த்தீங்களா? அது வாங்குறத சைனா ஸ்டாப் பண்ணிருச்சு. ஸோ கிளியரா இங்க பாருங்க. அமெரிக்காவிலிருந்து திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு இறக்குமதியை முற்றிலும் நிறுத்தியது சைனா. அப்ப அங்கருந்து குட்ஸ் எதுவுமே வராது. அமெரிக்காக்கு ரெவென்யூவே இல்ல. ஸோ அதுக்கு அல்டர்னேட்டிவா என்ன பண்ணுது? ரஷ்யாவிடம் கொள்முதலை சீனா பல மடங்கு அதிகரித்துள்ளது. ஸோ அப்போ வார் அப்படிங்கிறது சைனா அண்ட் பிட்வீன் அமெரிக்கா இஸ் ஸ்ட்ராங்லி கன்ஃபார்ம்டு. ஸோ வந்து கண்டிப்பா கோல்டு வந்து இன்னும் ஒரு புல்லிஷ் ஆகி 3700 அப்படிங்கிற டார்கெட் பிரைஸ் போறதுக்கே ரொம்பவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரெண்ட்ல ஒபே பண்ணும்போது, அதாவது லைக்வைஸ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் படி மார்க்கெட் 3452 அப்படிங்கிற ஜோன் போகும். ஸோ இந்த ஜோன் வந்ததும் ட்ரம்ப் வந்து டாக்ஸஸையும் ஏதாவது கம்மி பண்ணார்னா மட்டுமே வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுமே தவிர, இல்ல அவரும் வழக்கம் போல ட்ரம்ப் வந்து டாக்ஸ் இன்கிரீஸ் பண்ணிட்டே இருந்தார்னா, கண்டிப்பா ஒரு கோல்டு வந்து 3700 அப்படிங்கிறது போயிரும். நம்ம ஒரு கிராம் ஒரு 12,000க்கோ 13,000க்கோ ஏன் 15,000க்கோ கூட வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோல தெளிவா சொல்லிக்கிறேன். நம்ம பார்த்தோம் அப்படின்னா, என்ன ஆயிருச்சு? 3வது விஷயம் என்னது? சைனா ஸ்டாப்ட் பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேசிங்க வந்து ஸ்டாப் பண்ணிருச்சு ஃப்ரம் யுஎஸ். ஸோ அப்போ இந்தந்த ரீசனால மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறது தெளிவா சொல்லிட்டேன். ஸோ மண்டே வந்து ஈஸ்டர் மார்னிங் அப்படிங்கிறதுனால வாலடைல் பெரும்பாலும் இருக்காது. இந்த டாக்ஸ் இம்போசிஷன்னால மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ ஓவராலா கோல்டு வந்து ஒரு புதிய உச்சத்தை அகைன் எட்டப் போகுது. செல்லிங் அப்படிங்கிறது ஷார்ட் டெர்ம் தான். டாக்ஸ் குறைச்சா மட்டும் தான் செல்லிங். டாக்ஸ் குறைக்கல அப்படின்னா, மார்க்கெட் கண்டிப்பா ஒரு புல்லிஷ் தாங்க போகுது அப்படிங்கிறத ஆணித்தரமா இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ நம்மளோட பேரியர் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோன் தான். இந்த ஜோன அடிச்சு மேல நொறுக்கிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட அடுத்த டார்கெட் வந்து 3800. ஸோ அதுக்கு மேல 4180. அதுக்கு மேல போகும்போது 4236ல தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் டெர்ம் ராலியில ஒரு ஸ்டாப்ன்னு நெனைக்கிறேன். ஸோ லைக்வைஸ் பி ரெடி, பி ட்ரேட் வித் ப்ராப்பர் ஸ்டாப் லாஸ் அண்ட் மனி மேனேஜ்மென்ட். அண்ட் தென் ட்ரேடிங் மென்டர்ஷிப் கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம டீம்ல இருந்து 1 to 1 அசிஸ்டன்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் ப்ரியரா உங்களுக்கு யூஎஸ்டிடி பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், அடுத்த ஒரு நல்ல தகவல், அடுத்த ஒரு அனலைசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன்.
நன்றி, வணக்கம்.